வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள். ராசியை குரு சூரியன் இணைந்து பார்வை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி அதே போல் ராசிக்கு அதிபதி 4ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துல இணைவு பெறாங்க. ராசிக்கு அதிபதி என்பது உடலும் மனதையும் குறிக்கக்கூடியவர் தான் ராசி. சூரியனுடன் இணைகிறாரு. அதனால் சிவராஜ்ய யோக அமைப்பு. அப்போ 9ஆம் பாவாதிபதியுடன் இங்கே இணைவு பெறக்கூடிய ஒரு அமைப்பில் சில விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள். 9ஆம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதியுடன் இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடைபெறும். 4ஆம் பாவாதிபதியுடன் சூரியன் இணைகிறாரு. அதில் வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற அமைப்புகளை 4ஆம் இடம் குறிக்கும். இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மைகள் ஏற்படும். அதே போல் உங்களுடைய ராசியில் வளர்ப்பிறை சந்திரனாக உங்களுடைய 8ஆம் பாவாதிபதி இந்த வாரத்தில் 10, 11 ஆகிய தேதிகளில் வந்து அமர்ந்துடுறாரு. இந்த நாட்களில் வளர்ப்பிறை சந்திரனா வந்து உங்களுடைய 8ஆம் பாவாதி அமரக்கூடிய ஒரு அமைப்பில் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு வெளிமானம் தொடர்பில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டாகும். இங்கே அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 11, 12ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் அமர்ந்து புதனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் 7ஆம் பாவாதிபதி இங்கே சந்திரனை 8ஆம் பாவாதிபதியை பார்த்துடுறார். புதா ஆதித்ய யோகம். அதனால் கணவன் மனைவி உறவுகள், பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இப்போ கூட்டு தொழில், நண்பர்கள் மூலயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டு. அதே போல் இங்கே 5ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவாதிபதி கேதுவுடன் பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பில் 5ஆம் இடம் பூர்வீகம், குழந்தைகள், அதிர்ஷ்டஸ்தானம். 12ஆம் இடம் விரயங்கள் எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் கேது ராகுடன் இணைந்த இந்த அமைப்புகளில் வெளிதூரம் பயணங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைப்பு. அதே போல் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி, வருமான ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அங்கே அமர்ந்திருக்காரு. இது செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால இப்போ உங்களுடைய குடும்ப ரீதியிலும் வருமான ரீதியிலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள், இளையவர்கள், இளைய சகோதரம் இந்த அமைப்புகள்லாம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே. உங்களுடைய தசாபுத்தி என்பது வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சம்பவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்றத தசாபுத்தி அந்தரம் மட்டும்தான் சொல்லும். அதே போல் லக்னம், உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கும் அதே போல் தசாவிற்கும் ஏற்றதா, நண்பருடைய தசா நடக்குதா, பகைவருடைய தசா நடக்குதா அப்படின்றத பொறுத்து கோச்சார பலன், ராசி பலன் என்பது தினமும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் மட்டும்தான். இன்றைய நாளில் நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கோச்சாரத்தையும் உங்களுடைய ஜாதகம் என்பது அன்றைய தேதியில் உங்களுக்காக ஒரு படம் பிடித்து வைக்கப்பட்ட ஒன்று தான் ஜாதகம். இந்த இரண்டையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்திற்கு ஒரு முழு பலனாக வரும். இன்றைய கோச்சார அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நன்மைகள் ஏற்படும். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்திலும் ஏற்ற அமைப்புகள் இருந்தால் இந்த இரண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது நன்மைகள் ஏற்படுதா, தீமைகள் ஏற்படுதா, இல்லை தற்காலிகமான நன்மைகளா தீமைகளா என்பதை பொறுத்து அமையும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.